ஹாய் ஹலோ பேப்ஸ் எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேங்ஸ்டர் ஃபால் இன் லவ் போலீஸ் ஆஃபீஸர் அதோடைய 2/2 தான் பார்க்க போகிறோம். போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்கடா, அப்போ தான் இந்த பாட்டு வந்து உங்களுக்கு புரியும். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. அண்ட் வீடியோவுக்கு வந்து லைக் போட்டுருங்க, ஓகேங்களா? சரிடா, நம்ம அப்படியே வந்து ஸ்டோரிக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போது அந்த இன்சிடெண்ட் இதெல்லாம் நடந்து ஆஃப்டர் வந்து ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு காட்டுறோம். நம்ம ஜங்குக்கு வந்து இப்போ வந்து சவுத் கொரியாவில் இல்லை. அவர் வந்து அந்த இடத்துலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அவர் வந்து இப்போ வந்து அமெரிக்காவுக்கு வந்து போயிட்டார். அந்த பக்கம் வந்து போயிட்டார், போலீஸ் ஆஃபீஸராக தான் போயிருக்காரு, அந்த சைட் போயிட்டார். அண்டு இப்போ ஜங்குக்கு வந்து அவனுடைய ஒர்க் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போகிறாரு. ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்காரு ஃபுட்டு வர வரைக்கும். அப்படியே அவருக்கு பேக் சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஜங்குக்கு வந்து முன்னாடி உட்காந்துருக்காரு அப்படின்னாக்கா, அவருக்கு பேக் சைடில் ஒயிட் கலரில் டிஷர்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பிளாக் கலர் ஹூடி போட்டுட்டு கேப்பு போட்டுட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம டேங்க் பைப்பில் வந்து பின்னாடி வந்து உட்காந்துருக்கு, முன்னாடி வந்து ஜங்குக்கு வந்து உட்காந்துருக்காரு. ஆனால் 2 பேருமே எதுவுமே வந்து பேசிக்கவே இல்லை. ஜேகேக்கு வந்து சென்ஸ் ஆகுது பின்னாடி தான் டேங்க் இருக்கா அப்படிங்கிறது. ஆனால் ஜேகே வந்து பெருசாக வந்து கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு வந்து சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. அவன் ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வருது, அவனுமே உட்காந்து டின்னர், ஓகேங்களா? டின்னர் நைட் டைம் இது. ஸோ அவன் ஆர்டர் பண்ண டின்னருமே வருது. அவங்க அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சைடு வந்து டேங்குமே வந்து சாப்பிட்றாங்க. ஸோ 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜேகே வந்து அப்படியே வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் வந்து அவனுடைய காரில் வந்து ஏற போகிறாங்க. அப்போ அவனுக்கு முன்னாடி வந்து டேங்க் வந்து நிற்கிறாரு. ஜேகே வந்து கண்டுக்கவே இல்லை. டேங்கை வந்து லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு அவன் காருக்குள்ளே ஏற போகிறாங்க. சரி ஒன்று டேங்கு, ஜங்கு, நான் உங்ககிட்ட பேசணும், எனக்கு பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டேங்கை வந்து புஷ் பண்ணிவிட்டு அவன் காருக்குள்ளே ஏற போக, இங்கே பாரு ஜங்கு, நானும் வந்து 1 வருஷமாக பார்த்துட்டேன். 1 வருஷம் கூட இல்லைடா, 1.5 வருஷமாக பார்த்துட்டேன். இதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுறேன்? இங்கே பாரு, ஆல்ரெடி உன் மேலே நிறைய கேஸ் இருக்குது. நீ அங்கேலேன்னு எஸ்கேப் ஆகி இங்கே வந்திருக்க. வீணாக என்னை மாட்ட வச்சிடாத, போ. அதை தான் நானும் சொல்கிறேன். நீ எதுக்கு சைலண்ட்டாக இருக்க? உன் கண்ணு முன்னாடி தானே இருக்கேன். என்னை கண்டுபிடிச்சி கொடுக்குறதால உன்னுடைய வேலையே. நீ என்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்க வேண்டியது தானே. நீ எதுக்கு அமைதியாக இருக்க? இங்கே பாரு, நான் சவுத் கொரியா போலீஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உன்னை பிடிச்சி கொடுக்குறது என்னுடைய கேஸ் கிடையாது. நான் இப்போ யூஎஸ்ஏல இருக்கேன். இங்கே உன் மேலே கேஸ் இருந்தால் தான் என்னால் உன்னை பிடிக்க முடியும், ஓகேவா? நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் காருக்குள்ளே ஏற போக, அப்போ டேங்கு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லி நிறைய இடத்துல ஆர்டர் போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலேருந்தும் எனக்கு கண்டுபிடிக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. ஸோ என்னை நீ பார்த்துட்டு கண்டிப்பாக நீ சவுத் கொரியாவில் உள்ள போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணினாக்கா கண்டிப்பாக வந்து என்னை பிடிச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீ இன்ஃபார்ம் பண்ண மாட்டேற. அப்போது நீ என்னை இன்னமும் நினச்சிட்டு இருக்க தான் நினைக்கிறேன். இங்கே பாரு, உனக்கு சுத்தனமாக எதுவும் யோசிக்காத. நான் உன்னை நினச்சிட்டோம் இல்லை, உன்னை லவ் பண்ணவும் இல்லை. நீ ஒரு கேங்ஸ்டர், நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அந்த இடத்துல இருந்துக்கலாம். தயவு செஞ்சு ஆகி நீ கண்ணு முன்னாடி வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து காரில் ஏறிட்டு அப்படி போயிட்டாங்க. அப்படியே ஒரு 2-3 டேஸ் பாஸ் ஆகுது. டேங் வந்து ஜேகே எங்கே போனாலுமே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. எங்கே போனாலும் சரி போவாங்க. ஜேகேக்கும் அது தெரியும். பட் வந்து அவன் கண்டுக்காத மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஃபைன் டே நம்ம ஜேகே வந்து சிக்னலுக்கு அந்த ஆப்போசிட் வந்து நிற்கிறாங்க. இந்த சைடு வந்து நம்ம டேங் வந்து ஹூடி மாஸ்க்கு இதெல்லாம் போட்டுட்டு அவங்க வந்து இந்த சைடு நிற்கிறாங்க. ஆப்போசிட்டில் நின்று டேங் வந்து ஜேகே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஜேகே அப்படி தான் வந்து டேங் வந்து கண்டுக்காத மாதிரி அந்த சிக்னலில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட அந்த சிக்னலில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஆகுது. ஸோ டேங் வந்து ஜேகே கிட்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சிக்னல்லேருந்து இந்த சிக்னலுக்கு வந்து வர பார்க்குறாங்க. ஏன்னா ஜேகே வந்து அவனுடைய காரை வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து அவன் அந்த சிக்னல்லே இந்த சிக்னலுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி டேங் வந்து வண்டி வருதா இல்லையா எதுவுமே பார்க்கவே இல்லை. அவன் அந்த சிக்னல்லேருந்து இந்த சிக்னல் வரத்துக்கு இடையில ஓடி வரான். ஜேகே வந்து அதை பார்த்துட்றான். என்ன பண்ணுறான் இவன், ரூல்ஸ் தெரியாமல் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து வேகமாக கார் விட்டு இறக்கிட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சிக்னல் பண்ணுறாங்க. ஆனால் டேங் வந்து எப்பவும் போல நம்மளை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அப்படி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி டேங் வந்து ஒன்றுமே சொல்லவே இல்லை. அவன் பாட்டு தான் வரான். அப்போ வந்து வராத டேங் வராத அப்படிங்கிற மாதிரி ஜேகே சிக்னல் பண்ணுறாங்க. பட் டே கேட்கவே இல்லை. அவன் ஆப்போசிட்டில் ஓடி வரும். அங்கே வந்து ஒரு கார் வருது. அது வந்து டேங்கை இடித்து தள்ளிட்டு போயிடுது. அவ்வளோதான். ஜேகேக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவனுக்கு என்ன நடந்துச்சு தெரில. ஏன்னா செகண்ட் டைம் அவனுக்கு இந்த மாதிரி ஆகிறத, அவன் கண்ணு முன்னாடி ஆகிறத ஜேகே வந்து பார்க்குறாங்க. ஜேகே அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்காங்க.
ஒரு அவனுக்கு வந்து இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வேக வேகமாக ஜேகே வந்து டேங்க் கிட்ட ஓடுறாங்க. டீ வந்து அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுற அந்த சுச்சுவேஷனில் படுத்துருக்காங்க. ஜேகே வேகமாக ஓடி போயிட்டு டீயை அவன் லேப்பில் படுக்க வச்சுட்டு டேங் டேங் டே கண்ண முடியாத ஓப்பன் பண்ணு. அப்போ டீ வந்து ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி அவனால் சொல்ல முடியாமல் சொல்கிறாங்க. அப்போது ஜேகே இங்கே பாரு டேங் கண்ணை தர உனக்கு ஒன்றும் இல்லை நான் உன்னை ஹாஸ்பிட்டல் அழைச்சி போயிடுறேன். எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக் நீ நீ லவ் பண்ணுறேன்னு ஒரு ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஜேகே வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. அவனை காரில் தூக்கி போட்டு அவன் படத்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. இப்போ அப்படியே வந்து ஒரு 1 வீக் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகே எதுவுமே பேசவே இல்லை. டேங் வந்து ஐஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஜேகே வந்து அவனுடைய வார்டுக்கு போகிறாங்க. அங்கே ஜங்குக்கு வந்து டேங்காக ஜூஸ் வந்து போட்டுகிட்டு இருக்காங்க. அந்த ஜூஸை வந்து போட்டுகிட்டு இருக்கும்போது டேங் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டே ஜங்குக் அப்படின்னு கூப்பிட ஜேகே திரும்பிட்டு ஐயோ ஓகே பெயின் ஏதாச்சும் இருக்கான்னு தலையாட்டுறாங்க. இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அந்த ஜூஸை வாங்கி குடிக்கிறாங்க. அப்போது டேங்கு ஜங்குக் அது இங்கே பாரு எதுவும் பேசாத ஒழுங்காக மூடிட்டு குடி அப்படின்னு சொல்லவும் சரி அப்படிங்கிற மாதிரி குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேகே வந்து எதுவுமே பேசவே இல்லை டேங்கிட்ட. ஒரு 2-3 வீக்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலே தான் இருக்காங்க. கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறமா நீ எங்கே ஸ்டே பண்ணியிருக்க சொல்லு, நாங்கள் போய் உன்னை விட்டுடுறேன். நான் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணேன். ஆனால் இப்போ எனக்கு அங்கே போக வேணாம்னு தோணுது. என்ன உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லவும் ஜேகே வந்து முடியாது ப்ளீஸ், என்னால் தனியாக நான் மேனேஜ் பண்ணிக்க முடியும்னு தெரியல. நான் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிற வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு போயேன் ப்ளீஸ். நம்ம ஜங்குக்கும் எதுவுமே சொல்லவே இல்லை. ஊன் மட்டும் தலையாட்டிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் உள்ள ஃபார்மாலிட்டிஸ் அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பில் எல்லாமே பே பண்ணிவிட்டு இப்போது நம்ம டேங்க தான் அவங்க வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. மெதுவாக வந்து நம்ம டேங்கை வந்து அப்படியே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த ஸ்டிக்கில் வச்சு நடக்க வச்சு அப்படியே வந்து மெதுவாக வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. ஸோ ரொம்பலாம் கிடையாது. லைட்டாக அப்படியே நடந்து வந்து நம்ம டேங்கை வந்து காரில் அழைச்சிட்டு நேராக அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து போகிறாங்க. உள்ளே போய் பார்க்குறாங்க. ஜேகே டேங்க் வந்து அந்த ஜங்குக்கு அப்பார்ட்மெண்ட்டுன்னு தெரியும். பட் உள்ளெல்லாம் போனது கிடையாது. ஸோ உள்ளே போனோடனையும் அந்த அப்பார்ட்மெண்ட்டை அப்படியே சுற்றி ஸ்கேன் பண்ணுறாங்க. ஓகே தானா அப்படிங்கிற மாதிரி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வந்து நிறைய ஒரு பெரிய ஹால் இருக்குது. ஒரு மீடியமான ஒரு கிச்சனு, 2 ரூம் இருக்குது. பக்கத்தில் 2 ரூம் இருக்குது. அண்ட் ஹாலில் பெரிய சோஃபா அப்புறம் நிறைய திங்ஸஸ் இருக்குது, டிவி இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நம்ம டேங்க ஜேகே மெதுவாக வந்து கார்லேன்னு இறக்கிட்டு மெதுவாக நடக்க வச்சு லிஃப்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே அழைச்சிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள தான் சுற்றி பார்த்துருப்பாங்க. மெதுவாக வந்து ஜேகேவுடைய ரூமில் கிடையாது, பக்கத்தில் இன்னொரு ரூம் சொன்னால. ஸோ அந்த ரூமில் போயிட்டு டேங்கை போயிட்டு மெதுவாக படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு வெயிட் பண்ணு, நான் ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே போயிட்டு அவங்க வந்து ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணோடனே ஜேகே வந்து வெளியில் உட்காந்து அவனுடைய ஒரு சில கேஸ் ஃபைல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஆர்டர் பண்ண ஃபுட்டுமே வந்துடுது. வந்தோடனேயுமே அந்த ஃபுட்டை வந்து பிளேட்டில் போட்டுட்டு ஜேகே வந்து டேங்கிட்ட வராங்க. டேங்க் ரூமில் தான் இருக்கார். டேங்க் கண்ணு மூடி அப்படியே வந்து படுத்துருக்காரு. ஜேகே உள்ள வந்துட்டு முடிச்சுட்டு தானே இருக்கேன்? பாச்சாங்க முடிச்சுட்டு தான் இருக்கேன். சாப்பிட்ணும், அது எனக்கு பசிக்கலை, டேப்லெட் போடணும் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து எந்த ஒரு ஹெசிடேட்டும் கிடையாது. நம்ம சைலண்டாக அவன் பாட்டுக்கு எடுத்து ஊட்டி விட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டேங்குமே வந்து சைலண்டாக ஜேகே பார்த்துட்டு அந்த ஃபுட்டை வந்து அப்படியே வந்து வாங்கிக்கிறாங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு டேப்லெட் வந்து ஜேகே வந்து எடுத்து கொடுக்குறாங்க. டேங்குமே வந்து டேப்லெட் வந்து அப்படியே வந்து போடுறாங்க. ஜேகே அங்கேலேருந்து போக பார்க்குறாங்க. பட்டி ஜங்குக் அப்போது ஜேகே திரும்புகிறாங்க. ஏன் என்கிட்ட பேச மாட்டியா? இன்னமும் கோவமாக இருக்கியா மேலே? நான் கேட்குற கேள்விக்கு நீ ஆன்சர் பண்ணுவியா? பண்ணுறேன். என்ன கேட்டாலும் நீ ஆன்சர் பண்ணணும். பண்ணுறேன். தயவு செஞ்சு நீ எதுக்கு, உனக்கு ஃபேமிலி இருக்கா, அம்மா அப்பா இவங்களாம் இருக்காங்களா? நீ எதுக்காக இந்த ஃபீல்டை சூஸ் பண்ண? எனக்கு நல்லா தெரியும் இந்த லியான் ஜங் வந்து உன்னுடைய அப்பா கிடையாதுன்ட்டு. நீ எப்படி என்கிட்ட வந்து சேர்ந்தா, அவன் எப்படி எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சான்? எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சாகணும். இதை நீ போலீஸ்காரனாக கேட்குறியா இல்லை நார்மலாக கேட்குறியா? நான் நார்மலாக தான் கேட்குறேன். உன் ஃபேமிலி யார், இவன் யார் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து ஜேகே வந்து கேட்குறாங்க. சரி நான் எல்லாமே சொல்கிறேன்
அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். விவேக்கே பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன், நான் எதுக்கு இங்கே வந்தேன், எனக்கு ஃபேமிலி இருக்கா இல்லையா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் ஜங்குக் அப்படின்னு சொல்ல, ஜிகே வந்து அங்கே உள்ள ஒரு சேரை இழுத்து ஓட்டு உட்காந்து தயவு செஞ்சு சொல்லு, அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் என்ன ஸ்டெப் எடுக்க முடியும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வந்து அவனுடைய ஃப்ளாஷ்பேக்கை வந்து அப்படியே ஒரு சில ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 10-5 வருஷத்துக்கும் முன்னாடி, 10-15 வருஷத்துக்கும் முன்னாடி பேக்கில். இப்போ நம்ம டேங்ஷி வந்து 10th வந்து படிச்சுட்டு இருக்காரு. 10th படிக்கிறாங்க. டேக்கு வந்து அப்பா அம்மா அப்புறம் வந்து ஒரு தங்கச்சி இருக்காங்க. மொத்தம் 4 பேர். அவன் தங்கச்சி பேர் வந்து ஜெனி. ஓகேவா. ஜெனி வந்து 8th படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே. டேங் வந்து 10th படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பப்ளிக் அந்த டைம் அவனுக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான டைமு. ஸோ அதனால் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க அந்த டைமில். வந்து சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போகிறது, அப்புறம் லேட்டாக வர்றது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில இது வந்து டேங்க் ரொம்ப ப்ரெஷராக இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து படிக்கிறதுலேயே ஃபுல்லாக வந்து கவனத்தை வந்து செலுத்தியிருப்பாங்க. வந்து ஸ்கூலுக்கு எப்படி சொல்கிறதுனா, அப்போ வந்து டேங்க் வந்து ரொம்ப இன்னசென்ட் கேரக்டர். இப்போ இருக்கிற மாதிரி மாஃபியா டேங்க் மாதிரி கிடையாது. அப்போ ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டர். யார் பேசினாலும் பட்டுன்னு பேசிடுவாங்க. மற்றவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நினைக்கிற ஒரு பர்சன் தான் நம்ம டேங்கு. ஒரு நாள் வந்து அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பிளாக் கலர் கார் வந்து அவனை வந்து ஃபாலோ பண்ணுது. வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை பெருசாக கண்டுக்கல, ஓகே அப்படின்னு விட்டுட்டாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதும் அதே கார் வந்து ஃபாலோ பண்ணுது. இந்த மாதிரி அந்த கார் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு 2-3 டேஸாக அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுது. தென் வந்து ஒரு நாள் வந்து டேங்குடைய சைக்கிள் செயின் வந்து ஃப்ளாப் ஆகிடுது. ஸோ அதனால் அந்த செயினை கீழே இறங்கி சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ சடனாக கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் வந்து டேங் வந்து சடனாக உள்ளே பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒன்றும் புரியல, சைக்கிள் அங்கேயே விழுந்துடுச்சு. வந்து யார் 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 அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்குள்ளே அந்த பர்சன் வந்து டேங்குடைய மூக்கில் கர்ச்சிப் வச்சு அப்படியே வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து அப்படியே வந்து பயங்கிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்ணை முடிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா வந்து அவங்களுடைய ஸ்கூலில் வந்து உட்காந்துருக்காங்க. என்னாச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஸ்கூலில் எழுந்திருக்கிறாங்க. வந்து இன்றைக்கி வந்து ஹாஃப் டே தான் ஸ்கூலாக இருந்திருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணிக்கு போலே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியிருப்பாங்க. இப்போ மணி வந்து ஒரு 4:35 o'clock ஆக போகுது. ஸ்கூல் விடுற டைம் ஆக போகுது. ஸ்கூலில் யாருமே இல்லை. மட்டும்தான் அந்த மரத்தடிக்கிட்ட வந்து உட்காந்துருக்காங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே எழுந்து பார்க்குறான். அவனுக்கு பாடியில் செம்ம பெயினாக இருக்குது. காலெலாம் செம்மையாக வலிக்குது. காலுக்கு நடுவில் செம்மையாக வலிக்குது. ஸோ அவனுக்கு செம்மையாக பெயினாக இருக்குது. அவனுக்கு என்ன பண்ணுறது இல்லை. என்னாச்சு எனக்கு, என்னாச்சு, சைக்கிள் செயின் மாட்டிகிட்டு இருந்தேன், யாரோ சடனாக இழுத்தாங்க, இப்போ நான் இங்கே இருக்கேன், அவங்க என்னை போட்டு அடிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு வந்து அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எந்த மெதுவாக நடக்கிறாங்க. அவனுக்கு சுத்தமாக பெயினாக இருக்குது. சுத்தமாக நடக்க முடியல. ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறான். நேராக போகிறான். அங்கே சைக்கிள் கிடக்கு. சைக்கிள் மெதுவாக தள்ளிட்டு அவன் வீட்டுக்கு வந்து போய் சேர்ந்துடுறான். அங்கே ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்குது. அம்மா அப்பாவும் ஒரு ஒர்க் விஷயமாக வெளியே போயிருக்கும். வரத்துக்கு நைட் ஆகுன்ட்டு. சரி அப்படிங்கிற மாதிரி அவன் மேலே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவன் வந்து அவன் தங்கச்சி வந்து வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நேராக ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அவன் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு போகிறான். அவன் பாடி ஃபுல்லாக காயமாக இருக்குது. ஹெக்கீஸாக இருக்குது, காயம் இருக்குது, சூடு வச்ச மாதிரி காயம் இருக்குது. என்ன இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷாக்கடாக வந்து அப்படி அவனுடைய பாடியை வந்து அவனே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இது, எனக்கு ஒன்றுமே புரியலையே, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அவன் காலுக்கு நடுவில் வந்து ப்ளீடிங் இருக்க மாதிரி இருக்குது. என்ன இது, பிளட் மாதிரி இருக்குது, என்னாச்சு எனக்கு அப்படின்னு அவனால் எதுவுமே ப்ராசஸ் பண்ண முடியல, யோசிக்க முடியல. அவனுமே வந்து மெதுவாக அப்படியே வந்து ஒரு ஹாட் பாத் எடுத்துகிட்டு அப்படியே வந்து படுக்கிறாங்க. அவன் எப்படி தூங்கினான்னு தெரில. நல்லா தூங்கிட்டாங்க. நைட்டாகமா சாப்பிட இருக்கிறாங்க, எந்திரிக்கிறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குமா, கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறோமா, பசிக்கலாமா அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அம்மா வந்து கூட பார்க்குறாங்க. அவர் வந்து ஓகே படித்து கிளப்பா இருப்பான் போல், தூங்குறோம் அப்படிங்கிற மாதிரி டேங்குடைய அம்மா வந்து விட்டுட்டாங்க. நல்லா தூங்குறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. பட் நெக்ஸ்ட் டே தான் அவனுக்கு எக்ஸாம். இவ்வளோ நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஃபஸ்ட் எக்ஸாம். ஸோ அதனால் டேங்க் வந்து எக்ஸாமுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. எக்ஸாம் எழுதவும் இல்லை, செம்ம டயர்டாக இருக்குது அவனுக்கு. பட் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த எக்ஸாம்ஸ் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறாங்க. இப்போ வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க. எப்படியோ வந்து அப்படியே டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. எல்லா எக்ஸாமையும் வந்து டேங்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ லாஸ்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு டேங்க் வந்து, ஏன்னா டேங்க் வந்து அப்படியே ஸ்கூலுக்கு போகாமல் அப்படியே அவன் எக்ஸாம் சென்டர் போயிடுவான். திருப்பி அப்படியே வந்துடுவான். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துடுவான். இப்போ வந்து டேங்க் வந்து ஃபைனல் டே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அவன் சும்மா ஃபேர்வெல் மாதிரி அந்த மாதிரி நடக்குது.
ஸோ சும்மா நார்மலாக பண்ணிவிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. வர வழியில் வந்து ஒரு கார் நிற்கிது. அந்த காரில் இன்னொரு பர்சன் வந்து இறங்குறாங்க. டேக்கு அது யாருன்னு தெரியல. இறங்கி அந்த பர்சன் டேக்கிட்டு வராங்க. டேக் வந்து அந்த பர்சனே பார்க்குறாங்க. நீங்கள் ஹாய், என் பேர் மைக்கேல் அப்படின்னு அவன் கையை நீட்ட அவன் டேக்குமே அந்த கை நீட்டுறாங்க. இந்தா அப்படின்ட்டு அவன் வந்து ஒரு லெட்டர் மாதிரி கொடுக்குறாங்க, கவர் கொடுக்குறாங்க. டே என்ன இது, ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லவும் டே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. டேக்கு பயங்கர ஷாக். ஏன்னா அதில் டே வந்து நியூட நேக்கடாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ. என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பர்சன் வந்து இவ்வளோ சிரிக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறத மட்டும் நீ பண்ணல அப்படின்னாக்கா இந்த ஃபோட்டோ உன் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போகும், அப்படி இல்லையா மீடியாவுக்கு போகும். எப்படி வசதி சார், என்ன சார் இது அது அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ரொம்ப பார்த்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார், பேரண்ட்ஸ் கிட்டலாம் இதை காட்டிடாதீங்க சார், மீடியாவில் போட்டுறாதீங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க வந்து கெஞ்சுறாங்க. அந்த பர்சன் வந்து டேங்க வந்து அப்போ நான் சொல்கிறத கேளு, சொல்லுங்கள் சார், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லவும் காரில் ஏறு சார், காரில் ஏறு அப்படின்னு சொல்லவும் டேங்குமே வந்து எதுவுமே சொல்லலாம் வேகமாக காரில் ஏறுறாங்க. அந்த மாதிரி நேராக அவனுடைய கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போகிறாங்க. டே வந்து சார் ப்ளீஸ் சார், அந்த ஃபோட்டோ மீடியாவில் போட்டுறாதீங்க சார், ப்ளீஸ் சார், அந்த ஃபோட்டோ எரிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. இருக்கலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது கேட்கணும். சொல்லுங்கள் சார், நான் கேட்குறேன் சார், என்ன சொன்னாலும் கேட்குறேன் சார், ப்ளீஸ் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பர்சன் வந்து ஷர்ட்டை கழட்டு, பேண்ட்டை கழட்டு அப்படிங்கிறாங்க. டேமே வந்து சார் கலட்டு சார், வேணாம் சார் அப்படின்ட்டு எவ்வளோ கெஞ்சுறாங்க. பட் அந்த பர்சன் கேட்கவே இல்லை. டே வந்து அபியூஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டேக்கு அப்போ தான் புரியுது, இதுக்கு முன்னாடி அவங்க தான் வந்து இவனை வந்து அபியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது டேக்கு அப்போ தான் புரியுது. ஏன்னா அந்த பர்சனுக்கு, அந்த மைக்கேலுக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்குது, அவனை சூடு வச்சு ஒரு பர்சனை பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி டேங்க் வந்து இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு டேங்கை போயிட்டு அந்த பர்சன் வந்து அவனுடைய வீட்டு வாசலில் வந்து அப்படி விடுறாங்கட்டே ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அதுக்குள்ளேயே அந்த மைக்கேல் பைப்பில் என்ன பண்ணிடுச்சு, டே அப்பாவுக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து சென்ட் பண்ணிடுச்சு. டேங்க ரொம்ப டயர்டாக வந்து வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க காரில் மைக்கேல் வந்து இறக்கி விட்டது எல்லாத்தையுமே டே அப்பா பார்த்துருப்பாங்க. அவ்வளோதான். டே அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. டேங் வீட்டுக்குள்ளே வந்தோடனே டேங்கோடைய அப்பா டேங்க ஒரு அடி தான். அப்பா ஏன்ப்பா, சி நீ புள்ளன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்கட்டேன். அப்பா ப்ளீஸ்ப்பா, நீங்களே இப்படி பேசாதீங்கப்பா. ஆமாம், எனக்கு நீ புள்ளன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்கட்டேன். போயும் நீ கேயாக இருக்கிறது கூட எனக்கு பெருசு கிடையாதுடா. ஆனால் இந்த வயசில் அவன் கூட போயிட்டு படுத்துட்டு வந்துருக்கேன். நாங்கள் எல்லோரும் நீ எக்ஸாம் எழுத போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நீ சி உன்னை நினச்சாலும் எனக்கு அசிங்கமாக இருக்கட்டையா அப்படின்ட்டு அவங்க அப்பா என்னென்னமோ சொல்லி திட்டேன். அவனுக்கு வந்து உடம்புலேயே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அவங்க அப்பா திட்டு தான் ஹர்ட்டிங்காக இருக்கும். ஏன்னா அந்த மைக்கேல் வந்து அவங்க அப்பாட்ட ஃபோட்டோ அனுப்பி விட்டுட்டு என்ன சொல்லியிருப்பான்னா, இவன் வந்து என்னுடைய ஸ்லேவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதனால தான் என்னுடைய அப்பாவுக்கு வந்து ரொம்ப கோவம். என்ன தான் பெத்த பையனாக இருந்தாலும் அவனை இந்த மாதிரி வந்து ஒரு பையன் வந்து அனுப்பும் போது எந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கோவம் வரும். அப்போ தான் அவங்க காமாவாங்க. ஸோ அந்த மாதிரி கோவம் வந்து உன்னை நினச்சாலும் எனக்கு அசிங்கமாக இருக்கட்டும், எனக்கு இதுக்கப்புறம் எங்கள் கூட இருந்தான்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக எங்கள் எல்லாத்துக்கும் அசிங்கம் தான். தயவு செஞ்சு வீட்டை விட்டு போயிடு அப்பா, ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா. அம்மா ப்ளீஸ்மா, நீங்கள் அதை புரிஞ்சுக்கோமா. ஜெனி நீ எதை சொல்லு ஜெனி, இதுக்கும் எனக்கு எந்த சம்மதமும் கிடையாது, அவங்க தான் அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் அம்மாவுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்காரு. அப்பா உள்ளுங்க வெளியே போயிட்டேன், நாங்கள் அடித்து துரத்துறதுக்கு முன்னாடி கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. எங்கே போகணுன்னு தெரியல, அழுதுகிட்டே வந்து உட்காந்துருக்காங்க. நிறையா ரோடு சுற்றுறாங்க. அப்படியே வந்து ஒரு நைட்டு போல் ஆகுது, நைட்டு 10 போல் ஆகுது. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவள் 10 மணிக்கு ஒரு பர்சன் வந்து டேங்கோட பக்கத்தில் வந்து உட்காருங்க. டேங்கோட பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருப்பாங்க. 10 மணிக்கு ஒரு பர்சன் உட்காந்துட்டு என்னப்பா என்ன இங்கே உட்காந்துருக்க, என்ன ரேட்டு அப்படிங்கிற மாதிரி டேக்கு வந்து ஃபஸ்ட்டு அது புரியல. சார் இல்லை சார், அது நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். எல்லாம் தெரியுதுப்பா, இங்கே இந்த டைமில் வந்து உட்காராங்க அப்படின்னாக்கா ஏதாச்சும் இருக்கும், ஏன்னா ரேட்டுன்னு சொல்லுவேன் தரேன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ தான் டேக்கு புரியுது என்ன சொல்கிறான்ட்டு. சார் நான் இந்த மாதிரி பர்சன் கிடையாது சார் அப்படி சொல்லிட்டு எழுந்து போக பின்னாடி இந்த பர்சன் வந்து துரத்துறாங்க. வந்து ஓட்டுறாங்க. ஓடி ஒரு கார் கிட்ட போய் விழுறாங்க. அதுக்குள்ளே அந்த பர்சன் வந்து அங்கேருந்து போயிட்டாங்க. அந்த கார்லேருந்து ஒரு பர்சன் வந்து இறங்குறாங்க. பார்த்துட்டு யார் பண்ணி அப்படின்னு சொல்லுவோம். வந்து அந்த பிளாக் கலர் காரு, அந்த பிளாக் கலர் சுற்றி பார்த்துட்டு திருப்பி மைக்கில் வந்துட்டு ஆனோ வேணான்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. பயந்துட்டு பின்னாடி பார்க்க, இங்கே பார்ப்பா நீ யாருன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் கிட்ட வந்து வந்து தூக்கி விடுறாங்க. சார் என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு கெஞ்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பர்சனை வந்து கொஞ்சம் கவுண்ட் டவுன் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன், ஓகேவா, நீ காமாகு, என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் வந்து கேட்கவும் டேங் வந்து எல்லாத்தையுமே அந்த பர்சன் கிட்டே வந்து சொல்கிறாங்க. உடனே அந்த பர்சன் இவ்வளோ நடந்திருக்கா, இவ்வளோ சின்ன வயசில் யார் இருந்தாலும் இவ்வளோ காட்டு மிராண்டித்தனமாக நடந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டேங்க் வந்து சொல்ல தெரில. ஆனால் டேங்க் என்ன சொல்கிறா,
எனக்கு அவனோட பேர் எனக்கு தெரியல. ஆனால் அவனுமே உங்களை மாதிரி தான் இருந்தான். என்ன மாதிரியா? ஆமாம், இதே மாதிரி கருப்பு கலர் காரு, உங்களை மாதிரி கருப்பு கலர் ஷூட் போட்டிருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எங்களை மாதிரி இருந்தானா? எனக்கு அவனை பார்க்கும்போது ஏதோ இந்த மூவிஸில் வில்லன் அந்த மாஃபியாவில் வருவாங்களே அவனை மாதிரி தான் தெரிஞ்சு. அவன் சரியான பேட் பாய். அவனால் என் ஃபேமிலி, என் அப்பா என்னை புரிஞ்சிக்காமல் என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு. எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது. யாருமே என் சைடு இல்லை. எனக்கு ரொம்ப பயனாக இருக்குது. என் மனசளவுலேயும் பயனாக இருக்குது, என் உடம்பளவுலேயும் பயனாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த பர்சன் வந்து உடனே டேங் ஆக் பண்ணிட்டு, நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்குறாங்க. பட்டே கொஞ்சம் பயப்படுறாங்க. நீ பயப்படாதப்பா, எனக்கு ஃபேமிலின்னு யாருமே கிடையாது. ஸோ நீ என்னோடய பையன் என் கூட வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டே வந்து பார்க்குறாங்க. ஆமாம், எனக்கு ஃபேமிலின்னு யாருமே கிடையாது. அம்மா அப்பா ஒய்ஃபு குழந்தைங்க அந்த மாதிரி யாரும் கிடையாது. நான் தனியாக தான் இருக்கேன். இப்போது உனக்குமே எங்கே போகிறதுன்னு தெரியல. ஸோ நீ கூட வந்துட்டு கொஞ்ச நாள் நீ கூட இரி. உனக்கு என்னோடய இடம் செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நீ கூட இரி. இல்லை வேணாம் அப்படின்னாக்கா உனக்கு எங்கே தங்கணும்னு தோணுதோ நீ தங்கு தாராளமாக அப்படின்னு சொல்லவும், டேக்கு வந்து இப்போதைக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா நைட் டைம் வேறு ஆல்ரெடி ஒருத்தன் வந்து துரத்திருக்கான். ஸோ அதனால் டே வந்து சரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. அந்த பர்சனுமே வந்துட்டு அந்த அவருடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அது பெரிய வீடு, மேன்ஷன் சொல்ல முடியாது, ஒரு பெரிய வீடு அந்த மாதிரி. அந்த வீட்டுக்குள்ளே போனோடனே டே ஆண் வாய்ப்பு வந்து பார்க்குறாங்க. ஏன்னா ஆக்சுவலாக அது வந்து பிளாக் தீமில் இருக்குது. ஸோ ஆண் பார்க்குறாங்க. அங்கே வந்து ஒர்க்கர்ஸ் மைட்ஸ் அந்த மாதிரி யாரும் இல்லை. ஏன்னா நைட் டைமில் ஸோ யாரும் இல்லை. அந்த பர்சன் அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்க கூட அந்த பாடி கடையில் வாசலோட நின்றுடுறாங்க. உள்ளே போனோடனையும் ஏச்சும் சாப்பிட்றியா என்ன அப்படின்னு கேட்கவும், இல்லை எனக்கு பசிக்கல, நீ கடைசியாக போ சாப்பிட்ட? அது மதியானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். மதியமா நம்ம கேன்டீனில் ஒரு 12 மணி போல் சாப்பிட்டேன். 12 மணி சாப்பிட்டது, இப்போ நைட்டு 12 மணி ஆகுது. இவ்வளோ நேரம் சும்மாவே இருப்பியா, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நைட் சாலட் குக் பண்ணி வச்சுட்டு தான் போயிருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு அவனுக்கு பிளேட்டில் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு டேங்க் கிட்ட எடுத்து வந்து கொடுக்குறாங்க. சாப்பிடு. டேங்குமே சரி அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்றாங்க. அந்த பர்சனுமே வந்து டேங்கி வந்து பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ டேங் வந்து, ஆமாம் உங்களுடைய பேர் அப்படின்னு கேட்கும். அந்த பர்சனுமே வந்து ஜங்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்லி தானே சொன்னேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஜங்லி அந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து டேங்கோ ஓ அப்படிங்கிற மாதிரி அவனுமே சைலண்டாக கேட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ டேஸஸ்லாம் வந்து ஸ்கிப் ஆகுது. டே வந்து ஓரளவுக்கு இப்போ அந்த வீட்டில் தான் இருக்காங்க. ஓரளவுக்கு நார்மலாக வந்து போயிட்டு இருக்குது. அண்ட் ஃபைன் டே வந்து எப்படின்னா இப்போ டேங் வந்து அவங்களுடைய வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மந்த் அந்த மாதிரி சம்திங் ஆகிருக்கும். ஸோ ஓரளவுக்கு நார்மலாக செட்டில் ஆகிட்டாங்க. ஜங் வந்து என்ன சொல்லியிருப்பானாக்கா, நீ வந்து என்ன அப்பானே கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி அப்படிங்கிற மாதிரி டேட் அப்படிங்கிற மாதிரி ஜங்கோட பையனாகவே கொஞ்சம் கொஞ்சமாக டேங் வந்து மாறிட்டு வராங்க. ஜங்குக்கும் அதான் வேணும். ஜங்குக்கு வந்து ஜங்கு கிடையாது, ஜங்கு ஓகேவா. அவருக்கு வந்து இது தான் வந்து தேவை. ஸோ அதனால் வந்து அவருமே வந்து பெருசாக எதுவும் வந்து கண்டுக்கல. ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கார். ஏன்னா அவருக்குமே ஃபேமிலி தானே வேணும். ஸோ அதனால் இப்போ வந்து ஒன் ஃபைன்ட்டு வந்து டேங் வந்து மாடியில் இருக்கார். கீழே வந்து அவங்க டேடி பேசுகிற சவுண்டு கேட்குது. அதாவது நான் வந்து டேடின்னு மென்ஷன் பண்ணுறேன். அவங்க டேட் பேசுகிற சவுண்டு வந்து கேட்குது. டே வந்து அப்பா வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி டேங் வந்து கீழே வந்து பார்க்கவும் பயங்கர ஷாக்கு. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பாடியெல்லாம் வந்து ஷிவர் ஆகுது. ஏன்னா அங்கே ஆப்போசிட்டில் நிற்கிறது மைக்கேலும் டேங்கோட டேடுமே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. டேங்க் வந்து அப்படியே அவ்வளோதான், ரொம்ப ஷிவராக ஆரம்பிச்சிருச்சு. டே அப்படியே ஷாக்காக அப்படியே அந்த மைக்கிலே பார்க்குறாங்க. மைக்கில் வந்து அவங்க அப்பா கிட்டே பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, சடனாக திரும்பி பார்க்குறாங்க. ஹே டேங் கீழே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். யார் அப்படிங்கிற மாதிரி மைக்கேல் திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கிட்டே மைக்கில் வந்து அவனோட லிப்ஸை வந்து ஒரு மாதிரி நான் மவுத்தில் வந்து அவனுடைய ஃபிங்கர் வச்சு ஒரு மாதிரி பண்ணிவிட்டு, இவனா இவன் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி டேங்கி வந்து பார்க்குறாங்கட்டே. இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் வாக்கு இருக்குது, நான் மேலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேங் வா, நான் இவரை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், பிஸ்னஸ் பார்ட்னர் தான் வா அப்படின்னு சொல்லுவோம். இல்லைப்பா அது வா டேங் அப்படிங்கிற மாதிரி டீம் மெதுவாக போயிட்டு அவங்க அப்பாவோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. ஏன் அப்படி பிடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி டீயோடைய அப்பாவுக்கு வந்து புரியல. டைட்டாக பிடிச்சிருக்காரு. என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் அப்படிங்கிற மாதிரி ஹெட் ஷேக் பண்ணுறாங்க. அப்போ அந்த டேங்கோடைய அப்பா, இது வந்து மைக்கேல் இது டேங் என் பையன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன உங்கள் பையனா, உங்களுக்கு பையனா, ஏன் மைக்கேல் எனக்கு பையனாக இருக்கக்கூடாது என்ன? இல்லை இவ்வளோ நாளாக சொல்லலையே, இது புதுசாக, இவன் என்னுடைய பையன் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம். மைக்கேல் என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி நக்கலாக ஸ்மோக் பண்ணிட்டு டேங்கை கை கொடுக்குறாங்க. டே வந்து கொடுக்க மாட்டாங்க. டேயோட அப்பா கொடு டேங் கொடு அப்படின்னு சொல்லுவோம். டே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மைக்கேலே வந்து டேங்கோடைய கையை வாண்டடாக பிடிச்சி ஹேண்ட் செக் பண்ணிவிட்டு அகைன் மீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. டேங்கோட கையை டைட்டாக பிடிக்கிறாங்க.
டேக் வந்து ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. கையை எடுக்க பார்க்குறாங்க. ஆனால் மைக்கேல் வந்து விட மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு டேங்கோட அப்பா பார்க்கவும் மைக்கேல் வந்து விட்டுறாங்க. சார் அடிக்கடி நம்ம மீட் பண்ண வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் மைக்கேல் அப்படி சொல்கிற? ஒரு பிஸ்னஸ் விஷயமாக தான் அப்படின்னு சொல்லவும் டேங்க் வந்து அவன் என்ன மீனிங்கில் சொல்கிறான் அப்படிங்கிறது புரியுது. ஓகே சார், எனக்கு இப்போதைக்கு டைம் ஆச்சு, நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே மைக்கேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மைக்கேல் போகும்போது டேங்கை பார்த்து ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாங்க. அப்புறம் அவன் போகணுன்னுமே அவனுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்க ஆரம்பிக்குது. அப்பா என்ன ஆச்சுமே, என்னாச்சு டேங் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். சொல்கிறாங்க, நான் சொன்னேன்லப்பா, என்ன என்னோட அப்யூஸ் பண்ணான்ட்டு. ஆமாம், அது இவன் தான். யாரும் மைக்கேலா? மைக்கேல் அப்படி பண்ணா? ஆமாம், ஆல்ரெடி நான் அரசல் புரசலாக கேள்விப்பட்டிருக்கேன். மைக்கேல் இந்த மாதிரி சின்ன பசங்க இப்படிலாம் பண்ணுறான்ட்டு. இவன் தான் ஒன்று அப்படி. ஆமாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேங்குடைய அப்பா ஒன்னே நான் பார்த்துக்குறேன், நான் பார்த்துக்குறேன், அவன் இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அப்படி சொல்லவும் சரி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து டேங்காக வந்து அவங்க அப்பா வந்து மைக்கேலே வந்து கொலை பண்ணியிருப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. டேக்காக தெரிய வரவும் டேக் பண்ணிட்டு அழுறாங்க. எதுக்குப்பா கொலை பண்ணீங்க? பின்ன என் பையனை ஒருத்தர் ஹர்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் டேங்க் வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்குது. என்னோடய உண்மையான அப்பாவே எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட முழுசாக கேட்காம என்னை விட்டு அனுப்பிட்டாரு. ஆனால் நீங்கள் யாருன்னு தெரியல, எனக்காக என்ன இப்படி பண்ணவங்களை கொலை பண்ணியிருக்கீங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்பா நீ எதுவுமே சொல்ல வேண்டாம்ப்பா, நீ எனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்பட்டனாக்கா என் கடைசி காலம் வரைக்கும் நீ என் கூடயே ஏறி, எனக்கு அப்புறம் இந்த பிஸ்னஸ் எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். எனக்கு யாரையுமே நம்ப முடியல டயாங், என்னை சுற்றி இப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, என்னுடைய எல்லாத்தையும் யார்ட்டாச்சும் ஒப்படைக்கணும் போல் இருக்குது. ஸோ நீ கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஓவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணு, ஓகேவா அப்படின்னு சொல்லுவோம். அப்பாவும் கண்டிப்பாப்பா, டேங்குமே கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ்குள்ளே வந்து உள்ளே வந்து டேங்க் வந்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டேங்க் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ காலேஜ் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க 3 வருஷம் கழிச்சு. ஸோ அப்போ வந்து டேங்கோடைய அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஹெல்த் ரொம்ப இஷ்யூ ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அவர் வந்து கொஞ்சம் படுத்த படுக்கையாக இருப்பார். ஒரு பக்கம் அவனுடைய மாஃபியா பிஸ்னஸும் அதையுமே கையில் எடுத்து நடத்திட்டு வருவான். ஒரு பக்கம் வந்து காலேஜ் போயிருப்பான். ஸோ காலேஜ் இப்போ கூட பாடி கார்டு கூட தான் போவான். ஸோ ஒரு பக்கம் இதுவும் போயிருக்கும், ஒரு பக்கம் வந்து அதுவும் போயிருக்கும். ஸோ இப்படியே தான் வந்து இந்த மாஃபியா ஃபீல்டுக்குள்ளே வந்து வந்திருப்பான். இது எல்லாத்தையுமே வந்து டேங்க் வந்து ஜேகே கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஜேகே வந்து அப்படி பார்க்குறாங்க. எனக்கு இதுக்குள்ளே வரணும் அப்படின்லாம் ஆசை கிடையாது ஜங்குக். ஆனால் யோசிச்சு பாரு, என் ஒரிஜினல் அப்பாவே, என்னை பெற்ற பேரண்ட்ஸே எனக்கு என்ன அநியாயம் நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்காம என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. நான் இதில் ஏன் தப்பு என்ன ஜங்குக் சொல்லு? நான் நான் ஏன் இந்த கேங்ஸ்டர் தொழிலுக்குள்ளே வந்தேன், ஏன் இதை இப்படி பண்ணேன், ஏன் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டல்ல. எனக்கு வேறு வழி தெரியல. எனக்கு அடைக்கலம் கொடுத்தவங்களுக்காக நான் இது பண்ணுறேன். எனக்காக என் அப்பா மைக்கில் கொலை பண்ணாங்க. அவங்க என்கிட்ட கேட்டது ஒன்றே ஒன்று தான், நான் அவங்களுடைய பிஸ்னஸை அவங்க எப்படி ரன் பண்ணாங்களோ அதே மாதிரி பார்த்துக்கணுன்ட்டு. அதனால தான் இது வந்தேன். எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்து தான் ஆகணும். ஆரம்பத்தில் எனக்கு பயமாக தான் இருந்துச்சு, எல்லாத்த பார்த்தும் பயந்தேன். என் அப்பா தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணார், நீ எதை பார்த்தும் பயப்படக்கூடாது, இன்னும் இந்த வாக்கில் நிறைய விஷயங்கள் நீ பார்க்க வேண்டியது இருக்குது, எதுக்கும் பயப்படாத டயாங், நீ போல்டாக இருக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெம்பூட்டி என்னை ஒரு முழுசாக ஒரு மாஃபியாவாக மாற்றினார். இப்போ நான் அவ்வளோ தைரியமாக இருக்கேன், எனக்கு யாரை பார்த்தும் பயம் கிடையாது ஜங்குக். நான் இங்கே வந்தது கூட உனக்காக மட்டும்தான் அப்படிங்கிறமா சொல்லவும் ஜேகே வந்து பார்க்குறாங்க. நீ யோசிக்கலாம், எதுக்கு அந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்தவனுக்காக இவன் இவ்வளோ பண்ணுறான், இவன் எங்கே வந்திருக்கான் அப்படின்னு நீ யோசிக்கலாம் ஜங்குக், அது தப்பு கிடையாது. ஆனால் இது ஜஸ்ட்டு ஒன் நைட் ஸ்டாண்டால் வந்த லவ் கிடையாது ஜங்குக் அப்படின்னு சொல்லவும் ஜேகே வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஆமாம், இது ஜஸ்ட் ஒன் நைட்னால் வந்த லவ் கிடையாது, ஒன்று எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் ஜங்குக் அப்படின்னு சொல்லவும் ஜேகே வந்து ஷாக்காக வந்து பார்க்குறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், நான் காலேஜ் படிக்க போதிலேன்னு எனக்கு ஒன்று ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே வந்து டேங்கே பார்க்குறாங்க. என்ன சொல்கிற, காலேஜ் படிக்கும் போதில்லைண்ணா? ஆமாம், எனக்கு ஒன்று காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே தெரியும் ஜங்குக். ஆனால் இவ்வளோ நாள் நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன். என்ன சொல்கிற? ஆமாம், நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒன்று நான் காலேஜில் பார்த்தேன். எனக்கு ஒன்று மாதிரி இருக்கணும்னு ஆசை தெரியுமா? அப்போ அது லவ்லாம் கிடையாது ஜங்குக், ஒன்று மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா என்னை சுற்றி எப்போவுமே பாடி கார்டு இருப்பாங்க, என்னால் எந்த ஒரு இடத்துலையும் பீஸ்ஃபுல்லாக உட்கார முடியாது. இன்கேஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கூட யாருமே கிடையாது. நான் அப்போ தான் ஒன்று பார்த்தேன், நீ எல்லாருக்கூடையும் நார்மலாக பேசிட்டு அவ்வளோ ஜாலியாக இருப்ப. அங்கே சடனாக என் கண்ணு ஒன்று மட்டும்தான் பார்த்துச்சு, எல்லார்ட்டையும் பேசிட்டு உன்னை சுற்றி எப்போவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் அதை ஒரு ஏக்கமாக பார்த்தேன்.
ஏன் நம்மளால் இப்படி இருக்க முடியலன்ட்டு அடிக்கடி ஒன்று பார்ப்பேன். நீ அடிக்கடி எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுகிறது, எல்லாருக்கும் என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து பண்ணுறது, உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சா நல்லா இருக்கும்லன்னு தோணும். ஆனால் நமக்கு அந்த மாதிரி கிடைக்காதுன்னு எனக்கு தோணும். காலேஜ் அந்த 3 வருஷமும் நான் உன்னை தூரமாக நின்று பார்த்துருக்கேன் ஜங்குக். ஆரம்பத்தில் ஒரு ஏக்கமாக இருந்த என்னோடய பார்வை போக போக அஃபெக்ஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக லவ்வாக மாறிச்சு. எனக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா இப்போ தான் நான் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணேன். அந்த டைமில் உங்ககிட்ட எல்லாவ சொல்லி என்னால் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. என் அப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் போட்ட கண்டிஷன் அதுதான். ரிலேஷன்ஷிப்குள்ளே போகாத, உனக்கு ஏதாச்சும் ஆசை இருந்துச்சு அப்படின்னாக்கா, உனக்கு ஏதாச்சும் நீட்ஸ் இருந்துச்சுனாக்கா, நீ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒன் நைட் ஸ்டாண்டாக இருந்துக்கொள்வே தவிர நீ யாரையுமே வந்து டேட் பண்ண அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகாத. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போனாக்கா அது உன்னோட வீக்னஸ் ஆகிடும். நாளைக்கு நம்மளுடைய எனிமி அவங்கள வச்சு நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்குள்ளே போகாதன்னு சொன்னாங்க. அந்த ஒரு ரீசன்னால தான் நான் உன்கிட்ட என்னோடய லவ்வை சொல்லவே இல்லை. என்னால் உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அதனால தான் ஜங்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு ஒரு 5 இயர்ஸ் கழிச்சுன்னு வச்சுக்கேன், உன்னை நான் அந்த பப்பில் பார்க்கும்போது என் கண்ணை என்னால் நம்ப முடியல. ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நான் ஏன் சும்மா வந்து ஒன்று அப்ரோச் பண்ண போகிறேன்? எனக்கு ஒன்று நல்லா தெரியும். எனக்கு உன்னை லவ் பண்ண முடியாதுன்னு தெரியும். நான் உன்னை லவ் பண்ணால் அது உனக்கு தான் ஆபத்துன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை தெரிஞ்சு தான் அட்லீஸ்ட் உங்களோட ஒரே ஒரு நாள் வாழ்ந்துட்டா போதும்னு தோணுச்சு. அதனால தான் நானும் வந்து உன்னை அப்ரோச் பண்ணேன். நீயும் அக்செப்ட் பண்ணேன். நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா? ஃபைனலி நெக்ஸ்ட் டே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு உன்னை பக்கத்தில் பார்க்கும்போது. ஃபைனலி நான் கூட ஒன்றா இருந்துட்டேன். ஃபைனலி என்னுடைய இந்த ஒரே ஒரு ஆசையாச்சும் பாதி ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட நிறையா பேச ட்ரை பண்ணேன், ஆனால் பேச முடியல. ஏன்னா அகெயின் என்னால் உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் சரி திருப்பியும் கூட அட்லீஸ்ட் ஒன்றா இருக்க முடியுமான்னு ட்ரை பண்ணேன். அதுக்குள்ளே என்னை பற்றி உனக்கு எல்லாம் தெரிஞ்சு எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் டேவஸோட சொல்ல ஜேகேக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே எதுவுமே சொல்லவே இல்லை. டேங் வேணும்னு சொல்லிவிட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க. ஜேகே ஓகே நீ ரெஸ்ட் எடு அப்படி சொல்லிட்டு ஜேகேவால் அங்கே நிற்க முடியல. அவன் போயிட்டாங்க. டேமே கொஞ்சம் நேரம் வந்து ஜேகே போகிறத பார்த்துட்டு அவனுமே வந்து அப்படி படுத்துடுறாங்க. அந்த டேப்லெட் போட்ட எஃபெக்டில் வந்து ஜேகே டேங் வந்து தூங்கிடுறாங்க. ஜேகே போய்ட்டு யோசிக்கிறாங்க, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பையன் வந்து போயிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் எதுவுமே வந்து பேசலை, பெருசாக கண்டுக்கல. ஏன்னா இதை வந்து அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இவன் வந்து போலீஸ் ஆஃபீஸர், அவன் வந்து மாஃபியா. அவன் வந்து இவனை பிடிச்சி கொடுக்குற ஸ்டேஜில் அந்த பிளேஸில் இருக்கிறதுனால ஜேகேவால் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு வந்து கொஞ்சம் டைம் தேவைப்படுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. டே வந்து ரூமில் இருக்காங்க. ஜேகே வந்து ஒரு ஸ்டிக்கி நோட் ஒட்டி டேங் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டிக்கி நோட்டில் ஒன்று எழுதி அதை டேக்கு பக்கத்தில் ஒட்டிட்டு அவன் கிளம்பிடுறாங்க. டீ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பக்கத்தில் ஸ்டிக்கி நோட் இருக்கிறத பார்த்துட்டு அதை பிச்சு பார்க்குறாங்க. அதில் ஜேகே எழுதியிருக்காங்க, நீங்கள் இருக்கலாம், எவ்வளோ நாள் வேணாலும் எங்கள் ஏறி, நான் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. உனக்காக ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வந்துடும். வந்தோடனையும் நீ சாப்பிடு. வெள்ளமாக நீ நடந்து போய் ட்ரை பண்ணி அந்த ஃபுட்டை வாங்கு, ஓகேவா? எனக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது, நான் நைட்டு தான் வருவேன். அப்புறம் நான் இதெல்லாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். நான் பேசலன்னு நினச்சி நீ ஃபீல் பண்ணாத, நானே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. ஜேகே டேங்குமே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் மெதுவாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பொறுமையாக அவரால் நடக்க முடியல, பட் இருந்தாலுமே மெதுவாக நடந்து கரெக்டாக அந்த இதே டேபிள்கிட்ட போகிறாரு. காலிங் பில் ரிங் ஆகுது. அகைன் வந்து மெதுவாக நடந்து போய் அதாவது அந்த ஸ்டிக்கை பிடிச்சிருந்தான். மெதுவாக நடந்து போய் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுட்டை வாங்கிட்டு அவனுமே அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஈவினிங் ஆகுது. ஜேகே வராங்க. ஜேகே வந்தோடனே டே பார்க்குறாங்க. டே சோஃபாலே படுத்து தூங்கியிருக்காங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு மெதுவாக தூக்கிட்டு போயிட்டு அவன் பெட்டில் படுக்க வச்சுட்டு போர்வையெல்லாம் போற்றி விட்டுட்டு நார்மலாக வந்து டேங்கி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அவன் வந்து வெளியில் போயிடுறாங்க. வெளியே ஜேகே போகணும். அடுத்த நிமிஷம் டே வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ டே கொஞ்சம் நாள் வந்து அப்படியே ஒரு ஸ்கிப் ஆகுது. ஒரு 2-3 டேஸ் ஸ்கிப் ஆகுது. இந்த 2-3 டேஸுமே வந்து ஜேகே வந்து ஸ்டிக்கி நோட் மூலியமாக தான் வந்து டேங்கிட்ட வந்து பேசுவாங்க. ஸ்டிக்கி நோட்டில் எழுதி கொடுக்குறது சொந்தமாக தான் வந்து போயிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டிக்கி நோட்லேன்னு இப்போ ஒரு 1 வீக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 வீக் வந்து கொஞ்சம்
ஒரு 2, 3 வார்த்தை சாப்பிட்டியா? என்ன பண்ணுற? ஓகேவா? பெயின் ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான வேர்ட்ஸ்க்கு இப்போ செக் வந்திருக்காங்க. இப்போ 1 வீக் கழிச்சு டேங் சொல்லுங்கள் ஜங்குக். ஹாஸ்பிட்டல் போகணும் டாக்டரை பார்க்க. இந்த கட்டெல்லாம் பிரித்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் போய் கேட்கணும். ஆ போகலாம் ஜங்குக். அப்படின்னு சொல்லுவோம். டீம் வந்து மெதுவாக எழுந்திரிக்கிறாங்க. ஜேகே தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. மெதுவாக அவனால் நடக்க முடியலன்னு ஜேகேக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஓகே அப்படிங்கிற மாதிரி லிஃப்ட் பண்ணிடுறாங்க டேங்கை. ஜங்குக் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து ஜங்குக்கு தூக்கிட்டு அப்படியே அவன் காருக்கு வந்து போயிட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் போய் தூக்கிட்டு போய் அவனை வீட்டில் போய் போட்டுடுறாங்க. டேங்க ஜேகே அந்த டாக்டர் வந்து ஜங்குக் அவன் நடக்கணும். இவ்வளோ நாள் நடந்துட்டு தான் இருந்தான். இப்போ கொஞ்சம் பெயினாக இருக்குன்னா பெயினாக தான் இருக்கும். அவன் நடந்தால் தானே நடக்க முடியும் இதுக்கப்புறம். ஓகே டாக்டர் சாரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்கிற மாதிரியே கட்டெல்லாம் வந்து பிரிச்சிடுறாங்க. ஸோ அங்கங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தழும்பாக இருக்குது. ஏன்னா 1 மந்த் ஆச்சுல கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தழும்பாக இருக்குது. அகைன் வந்து ஒரு சில இடத்துல மட்டும் கட்டு போட்டுட்டு டேங்க் டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து பாருங்கள் ஓகேவா? ஓகே டாக்டர் அப்படிங்கிறாங்க. டாக்டர்கிட்ட மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் பேசிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே வந்து கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஜேகே தான் டேங்கை தூக்கிட்டு போயிட்டு வெளில உட்கார டேங்க் சொல்லு சங்கோ. டாக்டர் ஒன்று இன்றைக்கி குளிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே சங்கோ நான் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி குளிப்பேன்? எப்படி சோப் போடுவேன்? நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை சங்கோ நான் வரேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீட்டர் போட்டு விட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் வார்ம் பண்ணிவிட்டு டேங் வந்து ஜேகே வந்து வெளியில் வராங்க. அதுக்குள்ளே வந்து ஷர்ட்டை கழிச்சதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் அவனால் முடியல. ஒன்று ஜேகே எதுக்கு ஒன்று இந்த தேவையில்லாத வேலை நானே பார்ப்பேன்ல அதில் ஜங்குக் அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே போயிட்டு டேங்க் வந்து ஷர்ட் ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அவனுக்கு வந்து எல்லாத்தையும் ஷர்ட்டு பேண்ட்டு இப்போ பாக்ஸஸ் மட்டும்தான் டேங்க் வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு டவலை வந்து ஜேகே கட்டி விட்டுட்டு அந்த பாக்ஸஸுமே வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறாங்க. டே வந்து பார்க்குறாங்க. ஜேகே வந்து அப்படியே மெதுவாக தூக்கிட்டு போயிட்டு டேங்க் வந்து அந்த பாத் மேலே அதாவது பாத் இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் உட்கார மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த பிளேஸில் வந்து டேங்கை வந்து உட்கார வச்சுட்டு டே வந்து குளிக்க மெதுவாக தண்ணி ஊற்றி குளிக்க வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜேகே டேங்கோடைய ஐஸ் வந்து ஜேகே கண்ணில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஜேகே வந்து கொஞ்சம் கூட அந்த லெஸ்ட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து ஒரு மாதிரி கேரிங்கோடு தான் டேங்கை வந்து ஜேகே வந்து டேங்கை வந்து குளிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஃபைனலி குளிக்க வச்சுட்டு ஜேகேவை தான் டேங்க் வந்து ட்ரெஸ் சேஞ்சாக பண்ணி விட்றாங்க. இது எதுலேயுமே லஸ்ட்டு தெரியவே இல்லை. ஃபுல்லாக அந்த கேரிங்கோட லவ் கூட கிடையாது, கேரிங்கோட தான் நடக்குது. ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் எல்லாம் முடிச்சிட்டோம். டேங்க் வந்து ஜேகே ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு அப்போ பண்ணாடேன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வெளியில் போயிடுறாங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் 6 மந்த் இந்த 6 மாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ஒரு ஃப்ரெண்டு ஜோன் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஜோனுக்கு நம்ம டேக்கோக்கு 2 பேர் வந்துடுறாங்க. இப்போ ஒரு 5 to 6 மந்த் கழிச்சு ஒரு நாள் வந்து டேங்க் கிட்ட வந்து ஜேகே வந்து ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. என்னது அப்படின்னு கேட்கவும் ஜேகே வந்து ஓப்பன் பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி டேங்குமே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் வந்து ஜேகே வந்து ஒரு நிறைய ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபுல்லாக டோட்டலாக டேங்குடைய நேமை சேஞ்ச் பண்ணி அவனுக்கு வந்து இங்கே அவன் யூஎஸ்ஏல தான் பிறந்தான். அவனுக்கு பேரண்ட் கிடையாது. யூஎஸ்ஏல ஆஃப் எனர்ஜியில் தான் வந்து வளர்ந்தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் இருக்குது. அதில் டேங்கோட பேரை தூக்கிட்டு வேறு பேர் இருக்குது. ஃபுல்லாகவே அவன் ஐடென்டிட்டியே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஜேகே டேங் வந்து பார்க்குறாங்க என்ன இது அப்படிங்கிற மாதிரி. இது யூஸ் ஆகும் உனக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே அப்படிங்கிறாங்க. இது எப்படி பாசிபிள் கேட்கவும் நான் போலீஸ்காரன், நான் நினச்ச எல்லாமே பாசிபிள் தான். இந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் இருக்கேன். ஸோ பாசிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரிங்க. அப்போது ஜேகே வந்து நான் பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அண்டு 1 மந்தில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவோம். சரி அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து போகிறாங்க. அப்பட்டே ஜங்குக் சொல்லு. அது என்னை தப்பாக எடுத்துக்காத. என்ன நான் 6 மந்தாக வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா அப்படின்னு கேட்கவும் அவனே யார் வீட்டுக்குள்ளேயே இருக்க சொன்னான். நீ வெளியில் போயிட்டு வர வேண்டியதானே. அது இல்லை நீங்கள் கேட்கலாம் கிடையாது. உனக்கு வெளியே போகணுன்னு தோணுச்சுன்னா நீ போயிட்டு வா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம். டேங் ஒன்னே எனக்கு உங்க கூட போகணுன்னு தோணுச்சு. ஜேகே வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. இட்ஸ் ஓகே வேணாண்ணா பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஜேகே வந்து சரிவா போகலாம் அப்படிங்கிறாங்க. டேக்கு பயங்கர ஹாப்பி. டிவி வேகமாக போயிட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிட்டு வராங்க. பண்ணிட்டு வந்து ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே வந்து ரொம்ப ஃபார்மலாக ரெடியாக இருக்காங்க. என்ன இது ஏன் ரொம்ப ஃபார்மலாக இருக்குது? ஸோ கேஷுவல் வேரில் வாங்க. இல்லை இப்படியே தான் வரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு டேங் வந்து ஜேகே அழைச்சிட்டு போயிட்டு ஏங்க அப்படி சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்ஸை இது வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பாத்டப் ஓப்பன் பண்ணி அவன் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து ஜேகே கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அது ரெட் கலரில் ஒரு ஷர்ட்டும் பிளாக் கலரில் ஒரு பேண்ட்டும் எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்தாங்க இதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேமே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ணிக்கிறாங்க. அவனுக்கு மேட்சாக நம்மளும் போடுவேன்னு சொல்லிட்டு டேங்க் போய் இப்படியே போய்ட்டு ஓடி போய்ட்டு அவனுமே வந்து
பிளாக் கலர் டிஷர்ட்டும் ரெட் கலரில் ஒரு மேலே வந்து கோட் வந்து போட்டிருக்காங்க. அதுவும் தமிழ்ல இருக்க பாருங்கள் சைடில். ஸோ அந்த மாதிரியான ஒரு அவுட்ஃபிட். ஸோ அந்த மாதிரியான லுக்கில் தான் பைப்பில் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து 2 பேரும் இப்படியே கிளம்பி போகிறாங்க. ஜேகே வந்துட்டு என்கிட்ட எங்கே போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், ஃபஸ்ட்டு எங்கே போகலாம் சொல்லு, டிஸ்னி லேண்ட் போகலாமா அப்படின்னு கேட்கவும் ஜேகேமே வந்து சரி சொல்லிட்டு டிஸ்னி லேண்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க.